நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் வனவாசம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு கெட்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தனவாசம் 16 வருஷம் மகர ராசி பிறந்த உங்களுக்கு கிடைக்க போகிறது. உங்களுடைய வயது காலகட்டங்கள் 25 வயது முதல் 45 வயசுக்குள்ள இந்த தனவாசம் என்று சொல்லக்கூடிய 16 வருட காலகட்டங்கள் நடைபெறப் போகிறது. ஸோ அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024 வருடத்தினுடைய புத்தாண்டு பலங்கள் மற்றும் ராகு எது பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா நம்ம சேனல்ல போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலேயே ஒரு ஆல் ராசி தெரியும், அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மகர ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் கால புருஷத்துப்படி 10ஆம் வீடாக வருவதன் மகரம். 10ஆம் வீடு என்பது கர்மஸ்தானம், அதாவது தாய்க்கு தலப்பில்லை, தகப்பனுக்கு இளைய பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நிலைப்பாடுகளில் நீங்கள் கர்மத்தை சேவையை செய்யக்கூடிய பிள்ளையாக நீங்கள் இருப்பீர்கள். மேலும் மகர ராசியில் பிறந்தவங்க ஒரு தொழில் பிசினஸ் பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் எப்பொழுதுமே இவர்களிடம் இருக்கும். ஸோ மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபராக வளரக்கூடிய ஒரு தருணம், ஒரு திறமை இவர்களிடம் எப்பொழுதுமே இருக்கும். ஆனா என்னதான் திறமை இருந்தாலும் வாய்ப்புகளும் கூட இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் கூட இருக்கக்கூடிய உறவுகளும் ஒத்துழைப்பு தர வேண்டும் அல்லவா? அதனாலதான் இவங்களோட வாழ்க்கையில தடையும் பிரச்சனையும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். சரி, அப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய ராசியில தான் எப்பொழுதுமே எல்லா கிரகங்களுக்கும் எல்லா ராசிக்கும் கொடுக்கின்ற கிரகம் குரு பகவான், சுப கிரகம். ஆனா உங்களுக்கு மட்டும் தர மாட்டாரு. காரணம் என்ன? உங்களுடைய மகர ராசியில் தான் குரு நீசம் அடைகிறார். உங்ககிட்ட வரும்போது மட்டும் பலம் இழந்து போகிறார். மற்ற எல்லாருக்கும் கொடுப்பாங்க, உங்களுக்கு மட்டும் கொடுக்க வரும்போது அவங்களுக்கு கொடுக்க இயலாத முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு தருணமாக இருக்கும். தனக்காரகன் குருவே உங்களுடைய ராசியில் நீசம் அடைகின்ற காரணத்தினால் பணம் இருக்கும், ஆனா நீங்கள் அனுபவிக்கின்ற வாய்ப்பு குறைவு. திறமை இருந்தாலும் வாய்ப்பு கிடைப்பது குறைவு. அப்படிப்பட்ட சூழலில் இந்த குருவானுடைய திசை என்பது 16 வருஷம். உங்களுடைய லைஃப்ல கண்டிப்பா 25 வயசுல இருந்து 45 வயசுக்குள்ள இந்த குரு திசையானது வந்தே தீரும். எந்த வயதில் வரும்? முதல்ல இந்த மகர ராசியில பிறந்தவங்களுக்கு உத்திராட நட்சத்திரம், திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க. ஸோ 3ல ஏதாவது ஒரு நட்சத்திரம் தான் பிறந்திருப்பீங்க. இப்போ உத்திராட நட்சத்திரத்துல நீங்க பிறந்திருக்கீங்கன்னா 2, 3, 4 பாதங்கள் இருக்கும். பிறக்கின்ற பொழுது சூரிய திசைதான் உங்களுக்கு நடக்கும். அப்போ அந்த சூரிய திசை முடிஞ்சு அதுக்கடுத்து சந்திரன், அதுக்கடுத்து செவ்வாய், அதற்கு பிறகு ராகு, அதன் பின்பு குரு வரும். அப்போ எப்படி பார்த்தாலும் குரு திசை என்பது உங்களுக்கு 45 வயசுக்குள்ளே வந்துடும். ஒரு 30, 38 மற்றும் 39 இந்த வயது காலகட்டங்கள்ல கண்டிப்பா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு குரு திசை நடந்துகிட்டு இருக்கு. அதுல எந்த வித மாற்றம் இல்லை. அதே போலதான் திருவோணத்தில் பிறந்தவங்களுக்கு பிறக்கின்ற பொழுது சந்திர திசை நடக்கும். அதுக்கப்புறம் செவ்வாய் ராகு திசை முடிஞ்சு அதன் பிறகுதான் இந்த குரு திசை உங்களுக்கு வரும். உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 30 வயது 31 வயது அதை தாண்டின உடனே உங்களுக்கு குரு திசை தான் உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இதற்கு அப்புறம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 1, 2 பாதங்கள் உண்டு. ஸோ செவ்வாய் திசை பிறக்கின்ற பொழுது நடக்கும். செவ்வாய் திசை முடிஞ்சு ராகு திசை என்பது கண்டிப்பா 18 வருஷங்கள் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் குரு திசை 16 வருஷம் வரும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 25 வயசுக்கு தாண்டின 26 வயதா நீங்க அவிட்ட திசை பிறந்திருக்கீங்களா, கண்டிப்பா குரு திசை உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு 25 வயசு முதல் 45 வயசுக்குள்ள இந்த குரு திசை என்பது வந்தே தீரும், நடந்தே தீரும். அதுலயும் குரு திசை என்பது 16 வருஷம் முழுசா உங்களுக்கு இருக்கும். ஸோ குரு எப்பவுமே கொடுக்காத குரு இந்த குரு திசையில் உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார். நீங்க எந்த லக்னத்தில் பிறந்தாலும் எதை கொடுப்பார் அதை பார்க்கணும் இல்லையா? ஸோ அதன் அடிப்படையில் மகர ராசி பிறந்த உங்களுக்கு 12ஆம் வீடான தனுசிற்கு 3ஆம் வீடான மீனத்திற்கு இந்த குருவான் அதிபதியாக இருக்கிறார். அப்போ இடம், நிலம், சொந்த வீடு கண்டிப்பா குரு திசையில் நடக்கும். ஸோ இடம் பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இடம் என்பது உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். இப்போ இந்த குரு திசை என்பது சொந்த வீடு கட்டுறது வாங்குறதுக்குள்ள யோகத்தை கொடுப்பார், வண்டி வாகன சேர்க்கைகள் கொடுப்பார், இடம் மாற்றத்தை கொடுப்பார், வேலையில் வெளிநாடு வாய்ப்பை கொடுப்பார், வேறு இடம் பெறுவதை கொடுப்பார். மேலும் இந்த குரு திசையில புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம் பெறதுக்குள்ள வாய்ப்பு எல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. கல்யாணம் முடிச்சு 10 வருஷம் குழந்தை இல்லை, 7 வருஷம் குழந்தை இல்லை அப்படின்றவங்களுக்கு கூட இந்த குரு திசை என்பது சாதகமாக இருக்கும். குழந்தை பாக்கியத்தை நிச்சயமான முறையில் கொடுப்பாரு. சகோதர சகோதரிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுவாரு. அரசாங்க உத்தியோகம் கொடுப்பதற்கு இந்த குரு திசை சரியான முறையில் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ராஜ மந்திரி கிரகம்னு சொல்லுவாங்க இந்த குரு பகவானை. அதனுடைய அடிப்படையில் இந்த குரு திசை காலகட்டத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு.
எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு மற்றும் மெடிசன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க, பேங்க் துறையில வேலைக்கு எதிர்பார்த்துருக்கீங்க, டிஎன்பிசி குரூப்ல எழுதக்கூடியவங்க, இவங்களுக்கு எல்லாமே இந்த குரு திசை முழுக்க முழுக்க சாதகமாக இருக்கும். மற்ற காலகட்டங்களில் தவறவிட்ட வாய்ப்புகளை இந்த குரு திசையில நீங்க சக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான அரசு வேலைக்கு உண்டான முயற்சியில் இந்த குருவான் உங்களுக்கு கொடுத்து தீர்வார். அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெடிக்கல் துறையும் மற்றும் பேங்க் துறை, கல்வித்துறை, இந்த 3 துறைகளிலுமே நீங்க வேலை பார்த்தாலும் சரி, தொழில் பார்த்தாலும் சரி, படிப்பு படிச்சுருந்தாலும் சரி, நல்லது ஒரு காலகட்டம் இந்த குரு திசை. அந்த குரு திசையில அந்த முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. மேலும் உங்களுடைய ஜாதகத்துல குருவான் எங்க இருந்தாலும் மகர ராசிக்கு 12ஆம் வீடு தனுசு, 3ஆம் வீடு மீனம், இந்த 2 வீட்டுக்கு அதிபதி குருதான். அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. தன்னுடைய வீட்டினுடைய பலன்களை குரு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல எங்க இருந்தாலும் கொடுத்தே தீர்வார். அதுல மாற்றமே இல்லை. மேலும் நண்பர்களே, குருவானுடைய நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய வீடுகள், அதுல புரட்டாதி நட்சத்திரம். ஸோ உங்களுடைய மகரத்திற்கு 2ஆம் இடம் கும்பத்திலையும் மீனத்திலையும் இருக்கு. ஸோ கும்பத்துல 1, 2, 3 பாதங்களும், புரட்டாதியில 4வது பாதமும் இருக்கு. ஸோ அதனுடைய அடிப்படையில குடும்ப ரீதியான சுபகாரியங்கள், பிள்ளைகளுக்கு உண்டான விசேஷங்கள் கண்டிப்பா நடந்தே தீரும். கையில் தனம் புரளும், பணம் வந்து சேரும். சரிங்களா? ஸோ இது எதன் வழியாக வரும் அதை பார்க்கணும் இல்லையா? அப்படி பார்க்கின்ற பொழுது இதற்கு அடுத்து புனர்பூச நட்சத்திரம் மிதுனத்திலையும் கடகத்திலையும் இருக்குது. ஸோ உங்களுடைய மகரத்திற்கு மிதுனம் என்பது 6ஆம் வீடு, கடகம் என்பது 7ஆம் வீடு. அப்போ வேலையின் ரீதியாக வேலை கண்டிப்பா நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். சரிங்களா? 7ஆம் வீட்டுல கடக ராசியிலும் புனர்பூச நட்சத்திரம் இருக்கு. அப்போ வாழ்க்கை துணையின் மூலமாக வரவுகள் கிடைக்கும் இந்த குரு திசையில். சரிங்களா? ஸோ பேங்க் மூலமா ஒரு லோன் கிடைக்கிறது, ஸோ கடன் எதிர்பார்த்த இடத்துல கிடைக்கிறது போன்ற விஷயம் மூலமாக பணப்பழக்கம் சற்று அதிகமாகும். பண தேவைக்காக சில காரியங்கள் தடையாக நின்று கொண்டிருந்தால் அந்த காரியம் தடையின்றி நடப்பதற்கு இந்த குரு திசை சாதகமாக இருக்கும். சரிங்களா? இதற்கு அடுத்தபடியாக விசாக நட்சத்திரம் துலா ராசியிலும் விருச்சக ராசியிலும் இருக்குது. உங்களுடைய மகரத்திற்கு 10 மற்றும் 11ஆம் வீடு இந்த துலாமும் விருச்சகமும். அதனுடைய அடிப்படையில கண்டிப்பா தொழில் விருத்தி இந்த குரு திசை நிச்சயம் உண்டு. அப்படி பிசினஸ் பண்ணக்கூடியவங்க மஞ்சள் நிற ஆடை அல்லது வஸ்திரத்தை அடிக்கடி பிசினஸ் பண்ணக்கூடிய, தொழில் பண்ணக்கூடிய இடத்துல பயன்படுத்துங்க. கண்டிப்பா அதற்கு உண்டான முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. ஸோ அதுக்குண்டான பாசிட்டிவான விஷயங்கள் நடைபெற்று கௌரவம், பெயர் புகழும், தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டு. குரு திசை நடக்கா, நீங்க பிசினஸ் பண்றீங்களா, கண்டிப்பா மஞ்சள் நிற ட்ரெஸ்ஸை பயன்படுத்துங்க. சரிங்களா? இந்த நேரத்தில் ஜவுளித்துறை, இந்த ஹோட்டல் சம்பந்தமான வியாபாரம் நல்ல அமோகமா உங்களுக்கு நடக்கும். விவசாயம் சம்பந்தமான துறைகளில் இருக்கக்கூடிய மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்பவுமே மண் உங்களுக்கு பொன் தான். சரிங்களா? அது எந்த மாற்றம் இல்லை. ஏன்னா மகர ராசி மண்ணுக்குரிய ராசி தான். அதுல இந்த குறிப்பாக இந்த குருவான் என்பது விவசாயத்திற்கும் ஒரு காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம். சரிங்களா? அப்ப மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு திசை நடக்கின்ற பொழுது மண் பொன்னாகக்கூடிய ஒரு நேரம். அது ரியல் எஸ்டேட் வியாபாரம், இந்த கட்டுமான சம்பந்தமான தொழில்துறைகள் அல்லது விவசாயம் சம்பந்தமான விஷயங்கள், ஒரு அரிசி கடை, இந்த மாதிரி விஷயங்கள், உணவு ஃபுட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிசினஸ் எதை வேணா நீங்க பண்ணலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மேலும் இந்த குரு திசையில சின்ன சின்ன விஷயங்கள், நெகட்டிவ் விஷயங்கள், அதாவது உடல்நிலையில வயிறு சம்பந்தமான கோளாறு, இந்த கிட்னி சம்பந்தமான ஸ்டோன் சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் வரலாம். கேஸ் ட்ரபிள் பிரச்சனைலாம் கொஞ்சம் வரலாம். கொஞ்சம் கவனத்தோட நீங்க இருந்துக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இந்த குரு திசையில் கௌரவம், பெயர், புகழ், பட்டம், சேவை, தொண்டு, சர்வீஸ் போன்ற விஷயங்கள்லாம் நீங்க ஈடுபடுவீர்கள். புதிய பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேரும். இந்த ஒரு தருணத்துல வாரிசு தலைக்கும் கண்டிப்பான முறை இந்த குரு திசையில. மேலும் உங்களுக்கு முன்னேற்றம் நடக்கும். இந்த குரு திசையில புதிய வாய்ப்புகளும், உங்களுடைய கெட்ட பெயரை அவப்பெயரை நீக்கி நல்ல ஒரு பெயர் பெறக்கூடிய ஒரு தருணம் இந்த குரு திசையில நடக்கும். ஸோ மற்ற எல்லாருக்கும் இந்த வனவாசம் 16 காலம்னா உங்களுக்கு தனவாசம். எப்பொழுதுமே கொடுக்காத குரு இந்த குரு திசையில உங்களுக்கு 16 வருஷத்துல உங்களுடைய ஜாதகத்துல எங்க இருந்தாலும் தன்னுடைய வீடான தனுசு மற்றும் மீனம் இதற்குரிய பலனை கண்டிப்பா கொடுத்தே தீர்கள். அது எந்த வித மாற்றம் இல்லை. ஸோ அதனுடைய அடிப்படையில் முயற்சியின் வெற்றியும், சொந்த வீடு சம்பந்தமான விஷய காரியங்களும் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும். வெளிநாடு யோகத்தையும் பெறுவீர்கள். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நல்ல காரியம் நடக்கும். எல்லாத்துக்கும் மேல தனக்காரகன் குரு பகவான், புத்திரக்காரகன் குரு பகவான் வாரிசையும் கொடுப்பார், வரவையும் கொடுப்பார். சரிங்களா? 2க்கும் யோகம் இருக்குது, பயன்படுத்திங்க. ஸோ நல்ல நாம் இன்றைய பதில் மகர ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தது நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. மேலும் உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூட பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் ஆப்ஷன் தெரியாது, மறக்காம செலக்ட் பண்ணி வச்சுங்க. மேலும் அடுத்த நிற்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.